ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்ண போறோம்னா, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன், அப்புறம் சிக்கன் 65 இது மூணு தான் பார்க்க போறோம். அப்புறம் முட்டை வந்து சும்மா வேக வச்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் குழம்பு பண்றதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதுல 2 ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, அடுத்து இதுல ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்திக்கோங்க, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்திக்கோங்க. சின்னதா இருக்கனால 2 எடுத்துருக்கிறேன். அடுத்து இதுல ஒரு 3 வரமிளகா எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ட்ரையா அப்படி ரோஸ்ட் பண்ணணும். அடுத்து இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. அவ்வளோதான், மசாலா வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க மசாலா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு போன்லெஸ் சிக்கனா பார்த்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப காரமா இருக்கும் அதனால. அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலான்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி தான் எப்பவுமே பண்ணுவேன். இந்த சிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, இது வந்து நல்லா இருக்கு சிக்கன் 65 மசாலா. இது வந்து ஒரு பேக்கெட் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா மசாலா வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வந்து இது பிடிச்சிக்கும் அந்த மசாலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரில் அப்படியே தாளிச்சு விட்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம். சீக்கிரமா பண்ணிடலாம் இந்த குழம்பு. சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு இப்போ இதெல்லாம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா தான் நல்லா இருக்கும் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்புக்கு வந்து நீங்கள் எப்பவுமே நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஆக்சுவலாக வீட்டில் இல்லை, அதனால தான் நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானது. உங்களுக்கு தேவைன்னா பட்டை கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நான் ஏற்கனவே மசாலாவில் சேர்த்திருக்கனால இதில் சேர்த்தல. டேரெக்டாக ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேர்த்திடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் குழம்புக்கு ரெடி ஆகிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம வந்து முட்டை வேக வச்சுக்கலாம். அப்போதான் கிரேவி வந்து நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணுறது சரியா இருக்கும். முட்டை அது பாட்டுக்கு இந்த பக்கம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை சேர்த்திடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்திடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா. இப்போ சேர்த்துல இது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தான் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் சிக்கன் சேர்த்திடலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 1.25 கிலோ எடுத்துகிட்டு வந்து தான் அதை நான் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சுட்ருக்கிறேன். சிக்கன் சேர்த்திட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா சிக்கன் மூழ்கிற அளவு சேர்த்துனீங்கன்னா போதும். ஏன்னா சிக்கன் வெந்து வரும்போது அது தனியாக தண்ணி வரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டிங்கனால வெந்துடும் சிக்கன் நல்லா. சிக்கன் குழம்புக்கு விசில் வந்துருச்சு, அதை நம்ம இறக்கிட்டோம். அடுத்தது நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்திக்கோங்க, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்திடலாம். இப்போ இதில் தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை, நல்லா வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்திடலாம். அடுத்தது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க, ஏன்னா நம்ம பெப்பர் பவுடர் வேறு சேர்த்துவோம், மிளகுத்தூள் இருக்குல்ல அது. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்திட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. தயிர் வந்து எதுவும் கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சிக்கன் சேர்த்துலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம், அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே தயிர் தக்காளி அதுலலாம் இருக்கிற தண்ணியே போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வேகும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க, இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது மூடி வச்சாலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு குக்கர் வச்சுக்கிட்டேன். கரெக்டாக இருக்குது. இது வெந்து வரும்போது அது விசில் வரும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் 65 மட்டும் பொரிச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. இப்போ இது முக்கால்வாசி வெந்துச்சு சிக்கனு. முக்கால்வாசி வெந்ததும் நல்லா வந்து அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கிரேவியாட்டம் இல்லாமல் நல்லா சுண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. லைட்டாக இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு இந்த கிரேவியில் இப்போ நம்ம வந்து பெப்பரும் சீரகத்தூளும் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கட்டி கட்டியாக வந்துடும். அதனால ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா இன்னும் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக வேணும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ட்ரை ஆயிரும். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுக்கிறேன். சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுத்தலாம். ஏற்கனவே ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். ஸ்டவ் வந்து ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேம்ல இல்லைன்னா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா சிக்கன் வேகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு சுற்றியும் நல்லா ப்ரௌன் ஆகும், மொறு மொறுன்னு வரும். ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா பிஞ்சு வராது. இந்த மசாலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்ற சிக்கன் 65 மசாலா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பிராண்ட் நல்லா இருக்குது. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா போன்லெஸ் பீஸா எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் மெனு முடிஞ்சது. சாதம், அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன், சிக்கன் 65, அதுக்கப்புறமா எக் வேக வச்சு வச்சிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் மெனு முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.